ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட வந்து ஒரு 5 டைப்பில் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ கல்வி தகுதினா குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 15,700லேருந்து 50,000 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் அந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 19th ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழேயே இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேமு, உங்களோட முகவரி, கல்வி தகுதி, ஜாதி, ஸோ தொலைபேசி எண், விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், ஸோ மருத்துவச் சான்று, காவல்துறைக்கான சான்று இதெல்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன இணைக்கணுங்கிறதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைச்சிக்கோங்க. இதில் வந்து 5வது சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ₹25 தபால் தலையுடன் கூடிய உரைன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, அதாவது ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து எழுதணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாம்ப் வந்து ஒரு ₹25 ஸ்டாம்பையும் அதில் பேஸ்ட் பண்ணி அந்த கவரையும் வந்து இதில் இணைச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஸோ இந்த கவர் மூலிமா தான் ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எம்டி கவரில் வந்து உங்களோட அட்ரஸையும் ஸ்டாம்பையும் ஒட்டி அந்த கவரையும் நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அட்ரஸுமே வந்து உங்களுக்கு மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து அட்ரஸு. ஸோ துணை ஆணையர், செயல் அலுவலர் கொடுத்து அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்னை வடபழனி. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் சென்ட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் வந்து 19th ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து வயது வரும்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து 18 இருக்கணும். அதிகபட்சமாக வந்து நீங்கள் 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்து மதத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும், இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனைகளை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் 9th சீரியல் நம்பரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதிவு அஞ்சல் ஒப்புதல் அட்டையுடன் மட்டுமே வந்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதையுமே நீங்கள் வந்து கரெக்டாக அந்த நிபந்தனைகள் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் மொத்தம் வந்து ஒரு 5 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது எழுத்தர் கேட்டகரி, அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகரி, மடப்பள்ளிங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் காவலர், திருவழகு கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ எழுத்தர் கேட்டகரிக்கு வந்து சேலரி வந்து 15,700லேருந்து 50,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். அதுக்கு இணையான தகுதிகளும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதே மாதிரி அலுவலக உதவியாளருக்கு 11,600லேருந்து 36,800 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கெல்லாம் 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். மடப்பள்ளி கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த கோயில் பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்கலாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காவலருக்கும் திருவள்ளுவருக்கும் வந்து பாருங்கள் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க. நீங்கள் இந்த 19th ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.